தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா நம் முன்பாக நம்மோடு நம்மில் பிரசன்னமாக இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். மெய்யான தெய்வம் 2000 ஆண்டு காலமாக இந்த நற்கருணை வழியாக நம்மோடு பேசுகிறார், நம்மை இயக்குகிறார், நம்மை வழி நடத்த வருகிறார். இவருடைய பெயர் அன்பு. அன்பு மயமாக இருக்கிறார். 1 யோவான் 4:8-10 வாசிக்கிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பி நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை நம்மில் அனுப்பி இந்த உலகை இயக்கி வருகிறார். நம்முடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து வருகிறார். இந்த அன்பு தேவனை இந்த நேரத்தில் நாம் உற்று பார்ப்போம். யோனா நூல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீர் அருளும் இரக்கமும் கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பு மிக்கவர், தண்டனை கொடுப்பதை மாற்றிக்கொள்ளும் கருணை உள்ளவர் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவர் அன்பு உள்ளவர், பேரன்பு கொண்டவர், யாரையும் தண்டிக்க விரும்பாதவர், கருணையுள்ளம் கொண்டவர். நாம் அவருடைய இயல்புகளை உட்கொள்ளுகின்ற பொழுது நாமும் அவருடைய சீடத்திகளாக மாறுகிறோம், வாழுகிறோம். இந்த அன்பு தேவனை உற்று பார்ப்போம். அவருடைய பார்வை நம்மில் பதிகின்ற பொழுது, அவருடைய வாழ்வு நம்மில் வருகின்ற பொழுது நாமும் அன்பு மயமாக மாறுகிறோம், அன்பாக மாறுகிறோம், அன்பாக வாழுகிறோம். அன்பை தவிர வேறு எதையும் பரிமாற மாட்டோம். இந்த அன்பு தேவன் இப்பொழுது நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசுவை, வல்ல இறைவனை, இரக்கமும் பேரருளும் கொண்ட இறைவனை ஆராதிக்கும் விதமாக எல்லாரும் இணைந்து பாடல் குழுவோடு சேர்ந்து இந்த ஆராதனை பாடலில் பங்கெடுப்போம்.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆண்டவர் இயேசு ஆராதனைக்கு உரியவர், போற்றுதற்கு உரியவர், பெருமைப்படுத்தப்பட வேண்டியவர். ஏனென்றால் அவர் நல்லவர், வல்லவர், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். அவருடைய அருள் பார்வையிலிருந்து யாரும் விலக்கி வைக்கப்படவில்லை. அவர் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் எல்லோருக்கும் நன்மை செய்தவர். நம்முடைய வாழ்விலும் அளப்பரிய நன்மைகளை அன்றாடம் ஆற்றி வருகிறார். நாம் எழும்போதும், வேலை செய்கின்ற பொழுதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், எல்லா நேரங்களிலும் இந்த ஆண்டவர் தாமே நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து நம்மை இயக்கி வருகிறார், பாதுகாத்து வருகிறார். இந்த ஆண்டவர் இயேசுவை நினைத்து பார்ப்போம். நம் வாழ்வில் நடந்த நல்ல விஷயங்களை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், நினைந்து பார்ப்போம். ஆண்டவர் என் வாழ்வில் என்னென்ன மகத்தான காரியங்களை ஆற்றியிருக்கிறார். சில மணித்துளிகள் நாம் அசை போடுவோம். திருப்பாடல் 103 1-2 வசனங்கள் கூறுகின்றன.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அந்த ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்முடைய மனதில் போற்றிடுவோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவரது கொடைக்காக கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று புனித பவுலடிகளார் கூறுகிறார். கடந்த மாதத்திலே, மே மாதத்திலே, கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த நேரத்திலே கடவுளை நாம் போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம். ஒவ்வொரு வாழ்த்து ஜெபம் முடிந்த பிறகும் நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்ற திருப்பாடல் வரியை மட்டும் பாடுவோம். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. மே மாதம் முழுவதும் நாம் அனுபவித்த நலமான பொழுதுகளை இப்போது எண்ணி பார்ப்போம். கடவுள் நமக்கு நல்ல நல்ல எண்ணங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்திய நேரங்களை எண்ணி பார்ப்போம். நல்ல சிந்தனைகளை கொடுத்து நம்முடைய உடலை உள்ளத்தை பாதுகாத்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். நல்ல நண்பர்கள் வழங்கி இறைவன் நம்மை மகிழ்ச்சிப்படுத்திய நேரங்களை எண்ணி பார்ப்போம். நல்ல மனிதர்களாக நாம் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். வாழ்வினுடைய அனைத்து அம்சங்களும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. அந்த நல்ல ஆண்டவரை இந்த நேரத்திலே திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து புகழ்ந்து பாடுவோம். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. மே மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்களுடைய வீடுகளில் நடந்த நல்ல நல்ல விசேஷங்களை இப்போது அசை போடுவோம். நம் பங்கில் ஒரு சில திருமுழுக்கு, திருவருட்சாதன வழிபாடு நடந்திருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுக்கார பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலை முதலாக சுவைத்திருக்கிறார்கள். அந்த ஆண்டவரை இந்த நேரத்திலே வாழ்த்துவோம். நம்மில் பலருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நல்ல திருமண வரன்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்.
அந்த கருணைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். பல திருமண வைபவங்கள் நடந்திருக்கின்றன. பல இடங்களுக்கு நாம் சென்று அந்த மகிழ்ச்சியான தருணங்களில் பங்கெடுத்து வீடு திரும்பி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த கருணைக்காக இந்த நேரத்திலே நன்றி கூறுவோம். நம்முடைய பங்கில், கிராமங்களில், இன்னும் பல்வேறு இடங்களில், நம்முடைய சொந்த ஊர்களில் நடந்த திருவிழாக்களுக்கு சென்றிருக்கிறோம். அங்குள்ள புனிதர்களுடைய பாதுகாப்பை, ஜெபத்தை நாம் சுவைத்து மகிழ்ந்திருக்கிறோம். அந்த தருணங்களை இப்போது நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். நாம் சந்தித்த மனிதர்களை நினைவிற்கு கொண்டு வருவோம். இந்த மகிழ்ச்சியான நேரங்களை இறைவன் நமக்கு வழங்கியமைக்காக மீண்டுமாக திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து கடவுளுடைய அளப்பெரிய கருணை நினைந்து இப்போது அவரை போற்றி பாடுவோம். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய கல்விக்கூடத்திலே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு இந்த புதிய கல்வி ஆண்டில் மாறியிருக்கிறார்கள். நம்மில் பலருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு நடந்த தேர்வுகளிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொது தேர்விலே வெற்றி பெற்றதோடு நல்ல மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறார்கள். நம்மில் பலருடைய பிள்ளைகள் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு கல்லூரி படிப்பதற்காக காலடி எடுத்து வைக்கின்றார்கள். பல நகரங்களுக்கு செல்லுகிறார்கள். தாங்கள் வேண்டிய படிப்பை தேர்வு செய்கிறார்கள். இறைவன் நம்முடைய பிள்ளைகளை கல்வி மூலம், ஞானத்தின் மூலம், நல்ல ஒழுக்கத்தின் மூலம் ஆசீர்வதித்து வருகின்ற அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். அந்த நல்ல ஆண்டவரை இந்த நேரத்திலே வாயார திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் போற்றி பாடுவோம். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. கடந்த மாதத்திலே, கடந்த வாரத்திலே ஒருவேளை நாம் சில துன்ப துயரங்களை சந்தித்திருக்கலாம், வேதனைகளை அனுபவித்திருக்கலாம். குறிப்பாக நம்முடைய துணைவரால் ஏற்படுகின்ற பிரச்சனை, வீட்டில் மது பழக்கத்தால், கடன் பிரச்சனையால் ஏற்படுகின்ற பிரச்சனை, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையால் ஏற்படுகின்ற பிரச்சனை. இதனால் நாம் நிம்மதி இழந்திருக்கலாம். கணவர் மனைவிக்கு இடையே புரிதல் இல்லாமல்
நாம் வாழ்ந்திருக்கலாம். வீட்டிலே ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த கஷ்டமான நேரங்களிலே, அல்லல் படுகின்ற நேரங்களிலே இறைவனுடைய பராமரிப்பு நம்மோடு இருந்துள்ளது. அவர்தாமே பிரச்சனைகள் சந்திப்பதற்கு தேவையான துணிவை, மனதிடத்தை கொடுத்து நம்மை வழி நடத்தி வருகிறார். எந்தவித சோதனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து விடாமல், கீழேயே விழுந்து கிடக்காமல், நிமிர்ந்து நடக்க தேவையான தைரியத்தை அந்த கடவுள், அந்த இயேசு ஆண்டவர் நமக்கு வழங்கி வந்துள்ளார். அவருடைய கருணையை, அவருடைய அன்பை, அவருடைய நன்மைத்தனங்களை இந்த நேரத்தில் நினைந்து மீண்டுமாக திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து இந்த வல்ல ஆண்டவரை இந்த நேரத்திலே புகழ்ந்து பாடுவோம். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. கடந்த மாதம் முழுவதும் இறைவன் பல்வேறு நபர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக, உறவுகள், அன்பர்கள் வழியாக நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வழங்கி வந்திருக்கிறார். அந்த தருணங்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைந்து பார்ப்போம். மனித உதவி இல்லாமல், மனித சார்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக சில நேரங்களிலே நகராது. நல்ல நண்பர்கள் நமக்கு சத்து மாத்திரைகளாக அன்றாடம் இருந்து வருகிறார்கள். அந்த நல்ல நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக இந்த நேரத்திலே கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவர்களோடு சேர்ந்து இந்த பறந்து விரிந்து வாழுகின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்காகவும், இயற்கைக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நாம் காலையில் எழுந்து முதலாக பயன்படுத்துகின்ற தண்ணீர் முதல், பல்பொடியிலிருந்து நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளும் இயற்கை கொடுத்தது. நாம் எளிதாக சமைக்க பயன்படுத்துகின்ற வாயு, நம் வாகனத்தில் செல்ல தேவையான எரிபொருள், உணவு, நீர், சுவாசிக்கின்ற காற்று, நாம் இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற அந்த இருக்கை, பயன்படுத்துகின்ற எல்லா பொருட்களுடைய தாது பொருட்கள் எல்லாமே கடவுள் கொடுத்தவை. இயற்கையை வழங்கிய ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வு மிக எளிதாக அமைய காரணமாக இருக்கின்ற அந்த இயற்கைக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி கூறுவோம். கடவுளுடைய அன்பையும் அவருடைய அக்கறையும் நினைத்து நாம் மீண்டுமாக கடவுளை நினைந்து திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து இந்த போற்றி பாடலை பாடுவோம். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு, நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை போற்றி பாடிடு. எல்லாரும்
எழுந்து நின்று ஆண்டவர் நமக்கு என்ன சிந்தனையை கொடுக்கிறார், இறை வார்த்தை கொடுக்கிறார் என்பது இந்த நேரத்திலே நாம் காது கொடுத்து கேட்டு அவற்றை தியானிப்போம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 25 முதல். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அதை நீர் எவ்வாறு வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளிலே நாம் உலக அமைதிக்காக ஜெபிப்பதற்காக ஒரு குடும்பமாக கூடியிருக்கிறோம். மனிதன் வளர்ந்திருக்கிறான், அவனுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, அவனுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது, அவன் பயணம் செய்கின்ற முறைகள் வளர்ந்திருக்கின்றன, வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாக மாறி இருக்கின்றன. ஆனால் மனிதனிடம் இருக்கின்ற சில அடிப்படை விஷயங்கள் மாறவே இல்லை. அவனிடம் இருக்கிற வெறுப்பு, கோபம், பழிவாங்குதல், பொறாமை, பிறரை அழிக்கின்ற அந்த எண்ணம், இவை மாறவில்லை. மனிதன் இந்த பாவங்களிலிருந்து முழுமையாக இன்னும் விடுதலை பெறவில்லை, விடுதலை பெற விரும்பவில்லை. அதற்கு இப்போது நாம் பார்க்கின்ற போர்களே சாட்சி. 2022 பிப்ரவரி மாதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கின்ற போர் 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கின்றன. இரண்டும் படித்த சமூகம்,
படித்தவர்களை கொண்டு அரசியல் நடத்துகின்ற சமூகங்கள். ஆனால் போர்கள் நின்ற பாடில்லை. மேற்காசிய நாடுகளிலும் இதே சூழலை பார்க்கிறோம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அதே சூழல். ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், வீடுகள் இழந்து கிடக்கிறார்கள். போர் என்பது இதுவும் இந்த 2 நாடுகளுக்கு மட்டும் இடையா உள்ள பிரச்சனை அல்ல. அது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. போர்கள் ஏழைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றன. அது ஒரு நாளும் நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இந்த வேதனைகளை நாம் சந்தித்துதான் வருகிறோம். இந்த ஒரு சூழலை மையப்படுத்தி தான், கருத்தில் கொண்டுதான் திருச்சபையானது நம்மை அமைதிக்காக ஜெபிக்க அழைக்கின்றது. குறிப்பாக நற்கருணை ஆண்டவரிடம், மனிதனிடம் இருக்கின்ற அந்த வெப்ப தணல் குறைந்தால்தான் சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளும் குழப்பங்களும் போர்களும் நிற்கும். நாம் நல்லவர்களாக, அன்பானவர்களாக, பண்பானவர்களாக இந்த குணங்கள் ஒவ்வொரு தனி மனிதனிடம் இருக்கின்ற பொழுதுதான் அவை சமூகத்தினுடைய ஒரு குணங்களாக மாறுகின்றன. தனி மனிதனிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் தான் சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றன. அதனால ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் என்று திருச்சபை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதை ஒட்டிதான் இந்த வாசகத்தை நான் இந்த நாளில் எடுத்தேன். ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான், நான் காயப்பட்டிருக்கிறேன், என்னுடைய காயங்கள் சரியானது, நான் பிறரை காயப்படுத்த வேண்டும், அதுதான் சமூக நீதி என்று நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ காயப்பட்டிருக்கிறாயா அல்லது காயப்பட்டுள்ள மனிதனை நீ பார்க்கிறாயா? உனக்கு இருக்க வேண்டிய எண்ணம், நீ கொள்ள வேண்டிய கொள்கை, நீ பேச வேண்டிய பேச்சு சமாதானம், அமைதி என்ற ஒரு வார்த்தையை மட்டும் பேசு என்று நாம் இன்று வாசித்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஊமையை நாம் பல நேரங்களிலே கேட்டிருப்போம், தியானித்திருப்போம். மீண்டுமாக இன்னும் ஒரு முறை தியானிப்பதற்காக அழைக்கிறேன். ஒருவன் நெடுதூரம் பயணம் செய்கிறான், வழியிலே காயப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறான். அந்த வழியில 2 பேர் கடந்து போறான். ஒன்று ஒரு குருவானவர், மற்றொருவர் லேவியர். 2 பேருமே பொது மனிதர்கள், பொது சேவையை செய்ய வேண்டியவர்கள். ஒரு குருவானவரும் சமுதாயத்துல ஒரு பொறுப்பாளி, பொது சேவை செய்ய அழைக்கப்பட்டவர். லேவியர் அவர் வரியை வசூலிச்சு அரசாங்கத்திற்கு கொடுப்பார். அந்த வருமானத்திலிருந்து மக்களுக்கு நலன்கள் செய்ய வேண்டும். அவரும் ஒரு சேவகர், மக்கள் பணியாளர். 2 பேருமே அந்த வழியில போறாங்க, கடந்து விட்டு செல்லுகிறார்கள். நடந்ததை கூட அவர்களால் என்ன செய்ய முடியல, அருகில் பார்க்கவில்லை. சாலையினுடைய மறுபக்கம் போறாங்க. இந்த நற்செய்தி வாசகத்துல ஏன் அந்த மனிதன் காயப்பட்டான், அந்த கேள்வியும் நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த காலத்துல பைபாஸ் ரோடெல்லாம் இல்லை, 4 வழிச்சாலைலாம் இல்லை, நடந்துதான் போயிருப்பார். அதனால காரை ஏற்றி ஆக்சிடென்ட் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. வாய்க்கா வரப்பு பிரச்சனை என்ன செய்யல இல்லை. அது பார்த்தோம்னா தெரியுது என்ன பிரச்சனை, எதுக்காக அவன் குற்றுயிர கிடக்கிறான். கல்வர் அவன் என்ன செய்யறாங்க, அவனை தாக்கிட்டு அவன்கிட்ட இருந்ததை எடுத்துட்டு போறாங்க. பொருளாதார பேராசைதான் ஒரு மனிதனை காயப்படுத்துது, அவருடைய உயிரை எடுக்க முயற்சி எடுக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற போர்கள் கூட அதுதான் காரணம். ஒவ்வொரு போருக்கும் பின்னாடி உள்ள காரணம் அது பொருளாதார ஒரு சுரண்டாலாக இருக்கலாம், பொருளாதார பேராசையிலிருந்து வருகின்ற ஒரு காரணமா இருக்கலாம். அது வெளியில பேச மாட்டாங்க, பத்திரிக்கை பேச மாட்டாங்க, அதுக்கு வேற காரணம் கற்பிப்பாங்க.
ஆனால் அந்த போருக்கு பின்னாடி உள்ள ஆழமான ஒரு விஷயம் அது பொருளாதாரம் சார்ந்து இருக்கும். இந்த வாசகத்திலையும் நம்ம அதைத்தான் நினைக்கிறோம், பார்க்கிறோம். ஒரு கல்வன் அவனுடைய வாழ்வுக்கு ஏதோ தேவைப்படுகிறது, உழைக்காமல் ஒரு மனிதன் என்ன செய்யறான், கொள்ளையடித்து பார்க்கறான். கொள்ளையடித்து அவனை கொண்டு விட்டு என்ன செய்யறான், அவன் போறான். இந்த சூழ்நிலை தான் அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. ஆனால் யாரும் நினையாத மனிதர், எதிர்பார்க்காத ஒரு மனிதர், இவன் பார்த்தால் தொட்டு இவன் பேசினால் தொட்டு என்று ஒரு கருதப்பட்ட ஒரு சம்மாரியர் பக்கத்து ஊருக்கார் என்ன செய்யறாரு, இவனை வந்து பார்க்கறாரு. அந்த காலத்துல இவர் எண்ணெயும் திராட்சை ரசம் எடுத்துட்டு போயிருக்காரு. 2மே சாப்பிடக்கூடிய பொருட்கள், அடிப்படை பொருட்கள். அந்த மனிதன் இவரை எடுத்துட்டு போறாரு. பக்கத்துல இருந்த ஒரு சின்ன, அந்த காலத்துல வந்து அதை ஒரு சந்திம்பாங்க, அந்த இடத்துல போய் என்ன செய்யறாங்க, அவரை வைக்கிறாரு. அடுத்த நாள் காலை வரை என்ன செய்யறாரு, அவரோட தங்கி இருக்கிறார். அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யறார். ஒருவேளை அவர் நினைச்சா சொல்லி விட்டுருக்கலாம், இவர் யாரும் தெரியல, எந்த ஊரும் தெரியல, அந்த ஊர் ஆளுகிட்ட சொல்லி வர சொல்லுங்க சொல்லி விட்டுருக்கலாம். அப்படிலாம் என்ன செய்யல, அந்த மனிதர் செய்யல. அவர் கூடவே இருக்கிறார். அந்த காப்பாளரிடம் சொல்லுகிறார், இவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னும் அவனை கவனிக்க, உயிர் பிழைக்க, அவன் வாழ ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு மீண்டுமாக உங்களுக்கு கொடுப்பேன், போய் சென்று வந்து கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்து விட்டு செல்லுகிறார். ஒரு நல்ல மனிதர். காயப்பட்ட மனிதனை காப்பாற்றுவது அது எனது கடமை. அங்கே காப்பாற்றுவதற்கு நான் நிறம் பார்க்க தேவையில்லை, அவருடைய பொருளை பார்க்க தேவையில்லை. அவன் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நான் அங்கே சென்று நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லித்தான் அந்த மனிதர் செய்கிறார். நன்மை நன்மை நன்மை, அதுதான் மனிதனுடைய முகவரியாக இருக்க வேண்டும், முகமாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த ஒரு உலகத்திலே கொள்ளை, பிறர் அடித்து பறித்தாவது நான் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனிதனிடம் அதிகமாக எழுந்து கொண்டே செல்லுகிறது, மேலோங்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பார்வையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மற்ற மனிதனுடைய காயங்களுக்கு நாம் களிம்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை ஆண்டவர் இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். தனி மனிதன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருந்தால்தான் அது மனிதனுடைய பொது சொத்தாக, சமுதாயத்தினுடைய பொது சொத்தாக மாறும். சமுதாயம் அமைதியை அனுபவிக்கும். உதவி செய்யுங்கள். போருக்கு பதிலாக, அடுத்தவர்களை சுரண்டுவதற்கு பதிலாக நீங்கள் அமைதியை நாடுங்கள், அமைதியை ஏற்படுத்துங்கள். எல்லாருக்கும், குறிப்பாக காயப்பட்ட மனிதர்களுடைய நீங்கள் வாழ்வாக இருங்கள், இந்த உலகம் அமைதியை அனுபவிக்கும் என்ற செய்தியை சொல்லுகிறார். வாழ்வாக்க முயற்சிகள் எடுப்போம். 1 தெசலோனியர் 5வது அதிகாரத்திலே புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், அன்பர்களே, நான் உங்களுக்கு தரும் அறிவுரை எதுவே, சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோருக்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாயிருங்கள், உங்களுள் எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எப்போதும் நன்மை செய்ய, நன்மை மட்டுமே நாட ஆண்டவர் இயேசு நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை இப்போது சமர்ப்பிப்போம். குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்காக, உலக மக்களுடைய அமைதிக்காக, எல்லா அரசு தலைவர்களும் அமைதி மட்டுமே பேசிட, முன்மொழிந்திட இந்த நேரத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டு முடிந்த பிறகு அமைதியின் தூதனாய் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். அன்பும் அமைதியும் நிறைந்த இறைவா, உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். இன்றைய உலகில் அதிகரித்து வரும் வெறுப்பு, பகைமை, சகிப்பின்மை மனித உறவுகளையும் சமூக அமைதியையும் பாதித்து வருகின்றன.
மனிதர்கள் அனைவரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து பிறரின் கருத்துகள், உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகளை மதிக்கும் மனப்பக்குவத்தையும் ஒருவரை ஒருவர் அன்புடனும் கருணையுடனும் ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தையும் பெற்றிடவும் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் உண்மையான அமைதியும் ஒற்றுமையும் நிலவ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பின் இறைவா, உலகெங்கும் வாழும் குடும்பங்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இன்று பல குடும்பங்கள் வன்முறை, போதை பழக்கங்கள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் புரிதலின்மை காரணமாக அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்து வாழ்கின்றன. அவர்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு ஒருவரை ஒருவர் அன்புடனும் பொறுப்புடனும் ஏற்றுக்கொண்டு வாழவும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லுறவில் வளரவும், ஒவ்வொரு இல்லமும் உமது அன்பும் அமைதியும் நிறைந்த இல்லமாக மலர அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் ஊற்றான இறைவா, உலகின் பல பகுதிகளில் நடைபெறும் போர்களாலும் வன்முறைகளாலும் எண்ணற்ற குடும்பங்கள் தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்து வேதனையில் வாழ்கின்றன. குழந்தைகள், பெண்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் அச்சத்திலும் நிச்சயமற்ற நிலையிலும் வாழும் இவ்வேளையில் மனித இதயங்களிலிருந்து வெறுப்பும் பகைமையும் அகலவும், உலக தலைவர்கள் அமைதி மற்றும் நீதியின் பாதையில் செயல்படவும், போர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் பாதுகாப்பும் கிடைக்கவும், உலகெங்கும் நல்லிணக்கமும் சமாதானமும் நிலவ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஞானமும் நீதியும் நிறைந்த இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். மக்களின் நலனையும் நாட்டையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கவும் பொறுப்பை ஏற்றுள்ள தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை சுயநலத்திற்காக அல்லாமல் பொது நலனுக்காக பயன்படுத்தவும், ஏழை எளியோரின் குரலை கேட்டு நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்தையும் நிலைநாட்டவும், மனப்பான்மையும் செயல்படவும், ஊழல் மற்றும் அநீதிக்காக இடமளிக்காமல் நேர்மையுடனும் பொறுப்புடனும் மக்களுக்கு சேவை செய்யவும், அனைவருக்கும் மரியாதையும் வாய்ப்புகளுக்கும் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்கவும் ஞானத்தையும் துணிவையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. படைப்பின் நாயகனாகிய இறைவா, வாழ்வின் கொடையாக நீர் எமக்கு அருளிய இந்த பூமியையும் அதன் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க அருள் வேண்டி உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பின் சாட்சிகளாக விளங்கும் மலைகள், காடுகள், ஆறுகள், கடல்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் மனிதனின் பொறுப்பற்ற செயல்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. படைப்பு அனைத்தும் உமது அருட்கொடைகள் என்பதை உணர்ந்து இயற்கையை ஆதிக்கம் செலுத்தும் பொருளாக அல்லாது பாதுகாத்து பேண வேண்டிய புனித பொறுப்பாக மனிதகுலம் ஏற்றுக்கொள்ளவும், வருங்கால தலைமுறைகளுக்காக இப்பூமியின் வளங்களை அக்கறையுடன் காத்திடவும், படைப்பின் அழகையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தும்
ஞானத்தையும் பொறுப்புணர்வையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். இந்த நேரத்திலே நற்குரணை ஆண்டவரிடம் நோயாளர்களை ஒப்பு கொடுப்போம். நம்மில் ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோய்களை இந்த நேரத்திலே இயேசு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ நோயாளர்களை பிணியாளர்களை சுகமாக்கிய தேவன் நம் மத்தியில் எழுந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நம்முடைய பிணிகளை, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றும் இந்த நேரத்திலே இயேசுவின் திரு இருதய அன்பிடம் ஒப்பு கொடுப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியுள்ள இயேசுவே, உம் இதயத்தில் உதித்து உமது திரு வழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுறுதியால் ஏவப்பட்டு உம் திரு பாதத்தில் எளியோன் நெடுஞ்சான்கடையாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் மன்றாடுகிறேன். எல்லா நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய உம்முடைய திரு இதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்பேன்? தயால செல்வம் அனைத்தும் அடங்கிய கருவூலத்தினின்று வேறு எங்கே இதை தேடப் போகிறேன்? உம் இதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாயிருக்கிறார். இறைவனிடம் செல்ல உம் இதயம் தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. ஆகையால் என் அன்பு இயேசுவின் திரு இருதயமே, உம்மிடம் தஞ்சம் அடைந்தேன். இன்னல்களில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. உனக்கு திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாயிலும் எனக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீ திருவுளம் கொண்டாலே போதும், என் மன்றாற்று நிறைவேறும். திவ்ய இயேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எனக்கு தகுதியில்லைதான். ஆனால் இதனால் மனத்தளர்ச்சி அடைய மாட்டேன். நீர் இரக்கத்தின் இறைவன், துயர் கொள்ளும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உம் இரக்கமிகு கண்களால் என்னை நோக்கி அருளும். இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரி, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின் வாங்க மாட்டேன். அன்பிற்குரிய மீட்பெர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இதய தீர்மானத்திற்கு முற்றும் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சியை கனிவுடன் கருணையுடன் கண்ணோக்கி பார்த்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றுங்கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.